நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் வந்து பார்க்க போறோம்ப்பா. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டூ ஒரு செட்டு 1, 2, 3 அண்ட் பி அப்படிங்கிற செட் வந்து எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் மாரி குடுத்துருக்காங்க. எக்ஸு அந்த எக்ஸ் எப்படி இருக்கான்? பிரைம் நம்பர் லெஸ் தென் 10 அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நமக்கு பிரைம் நம்பர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். பிரைம் நம்பர் அப்படின்னா, மல்டிப்ளை பண்றது எப்படி அப்படின்னா, மல்டிப்ளை பை 1 ஆர் இட்செல்ஃப். 1ஆல மல்டிப்ளை ஆகும். அப்பலனா எந்த நம்பரோ அந்த நம்பரால மட்டும் தான் அந்த டேபிள்ல மட்டும் தான் வரும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப 2 எடுத்துக்கங்க. 2 வந்து எப்படி? எந்தெந்த டேபிள்லலாம் 2 வந்து வரும்? 1 டேபிள்ல வரும். அப்புறம் எதுல வரும்? 2 டேபிள்ல வரும். அவ்வளோதான். வேற எதுலயாவது வருமா? வராது. அதே மாரி இப்ப 3 பாருங்க. 3 வந்து எந்தெந்த டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல 3 வரும். அதே மாரி 3 டேபிள்ல மட்டும் தான் 3 வரும். அந்த மாரி 1 டேபிள்லயும் எந்த நம்பரோ அதோடைய டேபிள்லயும் வரக்கூடிய 1ஆலயும் தன்னாலயும் ஆகக்கூடியது என்ன? பிரைம் நம்பர் அப்படிங்கிறது. அப்ப இப்ப வந்து பில என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் அப்படிங்கிறது பிரைம் நம்பர் லெஸ் தென் 10. லெஸ் தென்னா இந்த சிம்பல். லெஸ் தென் அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 விட கம்மியான்னு அர்த்தம். 10 விட கம்மியா வரக்கூடிய பிரைம் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ வந்து என்னன்னு தெரியும்? 1, 2, 3ன்னு தெரியும். அப்ப பி வந்து என்னன்னு சொல்லியாச்சு? 10 விட கம்மியா, அதுலயும் எது பிரைம் நம்பரோ அது மட்டும் தான். அப்ப 2 வரும். நெக்ஸ்ட் என்ன வரும்? 3 வரும். 4 வராது. ஏன் அப்டின்னா, அது 1 டேபிள்ல, 2 டேபிள்ல, 4 டேபிள்ல வரும். நெக்ஸ்ட் 2, 3 அப்ப அடுத்து என்ன? 5, 6ம் வராது. நெக்ஸ்ட் 7 அவ்வளோதான். 10க்குள்ள அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1ஆலயும் தன்னாலயும் ஆகக்கூடிய நம்பரு 4 நம்பர் தான் வரும். அப்ப பி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? ஒரு சில சம்ல ஏ, பி என்னங்கிற செட்டு டைரக்ட்டா குடுத்துருவாங்க. சிலதுல எப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் மாரி குடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸ்ல என்ன ஒண்ணு சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுகிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடணும். இப்ப அவ்வளோதான். இப்பவே கொஸ்டின் முடிச்ச மாரி தான். ஏபி கண்டுபிடிச்சாலும் நமக்கு சிம்பிள் தானா? ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏலாம் கண்டுபிடிக்கிறது. ஏ கிராஸ் பி ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்? ஏ வந்து என்னன்னு தெரியும்? 1, 2, 3 கிராஸ் பி வந்து என்ன? 2, 3, 5, 7. இப்ப என்ன பண்ணுவோம்? கிராஸ்னால என்ன பண்ணுவோம்? ஒவ்வொன்னா என்ன பண்ணுவோம்? பேர் பண்ணுவோம். அப்ப 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அதே மாரி 2வது இருக்கக்கூடியதுக்கு பேர் பண்ண போறோம். அப்ப 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 ஓகேவா? இப்ப அடுத்து 3ஆ இருக்கிறத பேர் பண்ண போறோம். 3, 2, 3, 3, 3, 5, 3, 7 ஓகேவா? இப்ப ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பி கிராஸ் ஏ. அதுவும் சிம்பிள் தான். பி கிராஸ் ஏ வந்து என்ன? பி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 3, 5, 7 கிராஸ் ஏ வந்து என்ன இருக்கு? 1, 2, 3. எப்பவும் போல கிராஸ்னா என்ன பண்ணுவோம்? பேர் பண்ணுவோம். அதே மாரி பேர் பண்ண வேண்டியதுதான். 2, 1, 2, 2, 2, 3 நெக்ஸ்ட்டு செகண்டா இருக்குது. ஓகேவா? 3, 1, 3, 2, 3, 3 அதே மாரி அடுத்ததையும் பேர் பண்ண போறோம். 5, 1, 5, 2, 5, 3 நெக்ஸ்ட்டு 4த் ஒண்ணு. 7, 1, 7, 2, 7, 3 ஓகேவா? அவ்வளோதான் கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின்ல குடுத்ததில பி மட்டும் சென்டென்ஸா குடுத்தாங்க. பிரைம் நம்பர் அப்படின்னா 1ஆலயும் தன்னாலயும் எந்த இது டேபிள்ல வருதோ, எந்த நம்பர் டிவைட் ஆகுமோ, அதுதான் பிரைம் நம்பர் அப்படிங்கிறது. லெஸ் தென் அப்படின்னா, அந்த நம்பர் குடுத்துருக்க நம்பர விட கம்மியா அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ நம்ம எப்பவும் போல பேர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். சிம்பிளான சம்ப்பா. ரொம்ப ஈஸியானது. புரிஞ்சா எல்லாருக்கும்?